கண்ணை மூடுங்க. ஏன்? அத சொல்லதானே கண்ணை மூட சொல்றேன். சரி. கண்ணை திறக்க கூடாது. நான் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? என்னங்க? ஒண்ணுமே இல்லையே. எதுக்குங்க இது எனக்கு? எதுக்கா? கஷ்டப்பட்டு வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு எக்ஸாம்க்கு படிச்சு நேர்மையா வண்டி ஓட்டி காமிச்சு லைசென்ஸ் வாங்கிருக்கீங்கல்ல, அதுக்குதான். ஏங்க இது எனக்கு தானே, இதுல பங்கெல்லாம் கேட்க மாட்டீங்க. முழுசா உங்களுக்கு தான். நீங்களே நல்லா சாப்பிடுங்க. சரி. ஏங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்லங்க, என் பாய் தலகாணியெல்லாம் காணோம். ஐயோ, அதுவா? அத்தை சொன்னாங்கன்னு மயில் எடுத்துட்டு போய் துவைச்சு போட்டிருக்காங்க. அந்த தலகாணி நான் தான் எடுத்து உள்ள வச்சிருக்கேன். இதுக்கே இப்படி முடிக்கிறீங்க? இல்ல, இப்ப நான் எங்க படுத்து தூங்குறது? இருங்க, நான் போய் பாய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, ஏங்க அத்தை இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்காங்க. நாம தனியா படுக்கிறோம்னு எல்லாருக்கும் தெரியணுமா? இப்போ என்னதாங்க பண்றது? இவ்வளவு பெரிய கட்டில் இருக்கே, அதான் இவ்வளவு பெரிய இடம் இருக்கே. வேணும்னா அந்த பக்கம் நீங்க படுத்துக்கோங்க, இந்த பக்கம் நான் படுத்துக்கிறேன். ஏங்க ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க அப்படியே உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டே தூங்குங்க. ஏங்க இங்கயா? ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட உங்களுக்கு வேணுமான்னு கேட்க மாட்டேங்கிறாரு. நிஜமாவே எனக்கு ஒரு பீஸ் கூட தர மாட்டீங்களா? பாத்தீங்களா, அப்படியே நைஸா பங்குக்கு வரீங்க. ஐயோ, பங்கெல்லாம் வேண்டாங்க, சும்மா கொஞ்சோண்டு ஒரு பீஸ். கை காட்டுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வேணாமா? எப்படி பண்றீங்கல்ல? ஆஹா, எங்க ரேணுகா டீச்சர் கொடுத்த மாதிரி நினைச்சுக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. ஆமா, ரேணுகா டீச்சர் யாரு? நான் சின்ன பொண்ணையா இருக்கும்போது 1ஆம் கிளாஸோ 2ஆம் கிளாஸோ ஞாபகம் இல்ல, அப்போ ரேணுகா டீச்சர் தான் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். மேல சொல்லுங்க. எனக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வருவாங்க, ஊட்டி எல்லாம் விடுவாங்க. நான் வருஷத்துல ஒரு நாள், என் பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு சாக்லேட் கொடுப்பேன். பசங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சாக்லேட், ஆனா டீச்சருக்கு மட்டும் நல்லா விலை கொண்ட கொஞ்சம் பெரிய சாக்லேட். இந்த மாதிரி அம்மா வாங்கி கொடுப்பாங்க. ஆசையா இருக்கும். அதனால நானே அதுல பாதி உடச்சு தின்னுட்டு மீதியை டீச்சர் எடுத்துட்டு போயிடுவாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. நான் தூங்கும் போது பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா தூக்கத்துல அப்படியே காலை தூக்கி போற பழக்கம் வேற இருக்கு.
அதுக்கே எங்க முகம் எப்படி போகுது? சும்மா தாங்க சொன்னேன். இந்த பொண்ணுங்க முகத்துல எத்தனை ரியாக்ஷன் காட்டுறீங்க? ஓஹோ, அத்தனை பொண்ணுங்கள தெரியுமா உங்களுக்கு? ஏங்க நீங்க என்னங்க எப்படி நினைச்சிட்டீங்க? நானே பக்கத்து வீட்டுல இருந்த தேன்மொழி கல்யாணமாயி போயிட்டாளேன்னு எவ்வளவு வருத்தமா இருந்தேன் தெரியுமா? தேன்மொழியா? அவளா மட்டும் இருந்திருந்தா எங்க அம்மாவெல்லாம் எப்படி சமாளிச்சிருப்பா தெரியுமா? எப்ப பார்த்தாலுங்க எனக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பா. எங்க அம்மா திட்டினா கூட கண்டுக்கவே மாட்டா. அட பாவி, உங்களை போய் அப்பாவே நினைச்சிட்டனே. அவ கல்யாணத்துக்கு நான் எப்படி அழுதுன்னு தெரியுமா? கடைசியில அவ எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த டவுசரு பஞ்சு மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்து நீ அழவே கூடாதுன்னு சொல்லி என்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போன. இப்போ எங்க இருக்காங்க அந்த தேன்மொழி? தெரியலங்க. எங்க அம்மா எல்லாரையும் துரத்தி விட்டு உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஏங்க, நீங்க தூங்கவே இல்லையா? ஏன் முழிச்சிட்டே இருக்கீங்க? அது நீங்க நீங்க தூங்கும்போது கூட அழகா இருக்கீங்க. அதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியா? எவ்வளோ படிச்சு புத்திசாலியா இருக்கீங்க. ஆனா என்ன சொன்னாலும் நம்புறீங்க. என்னங்க நீங்க போங்க. ஏங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அது ரொம்ப நேரமா கை இப்படியே இருந்துச்சா, அசைக்க முடியல, கை வலிக்குது. ஓச்சோ, சாரிங்க. சாரி சாரிங்க. அப்பா சாரி. பணப்பிரச்சனை முழுசா தீந்துச்சுல்ல. ஒருவேளை இன்னும் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க, நான் இன்னும் ரெடி பண்ணி தரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விக்கி. ஏற்கனவே நீங்க செஞ்சது பெரிய உதவி. நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் வீடு என்ன ஆயிருக்கும்னே தெரியாது. பெரிய அசிங்கமா போயிருக்கும். அதெல்லாம் விடுங்க பிரதர். இப்போ நீங்க ஏன் மூட் அவுட்டா இருக்கீங்க? என்னத்த சொல்றது, நீங்க கொடுத்த பணத்துல வீட்டு கடன் அடைச்சது போக கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. சரி, அதை வச்சு உருப்படியா ஏதாவது செய்யணும்னு நினைச்சு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுக்கலான்னு அவளை கடைக்கு கூட்டிட்டு போனேன். மோதிரமும் வாங்கி கொடுத்தேன். சரி, சந்தோஷமா தான் போட்டு போனா. இப்ப பார்த்தா கையில மோதிரத்தை காணும். என்னன்னு கேட்டா வீட்டுல எங்கேயும் தொலைஞ்சு போச்சு, எங்கேயாவது கிடைக்கும்னு சொல்றான். எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா போச்சு விக்கி. ஓ அப்படியா? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி வீட்டுல எங்கேயாவது கழட்டி வச்சிருப்பாங்களோ? அப்படி இல்ல விக்கி, நான் ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குறவன். கையில போட்டு விடும் போதே இது நம்ம நிச்சயதார்த்த மோதிரம் மாதிரி, இது எப்பவும் கையில போட்டே தான் இருக்கணும்னு சொல்லி தான் போட்டு விட்டேன். இப்ப அது காணும்னு சொல்றது மட்டும் இல்லாம எங்கேயாச்சும் கிடக்கும்னு ரொம்ப அலட்சியமா சொல்றா. கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல, ஒரு ஃபீல் இல்ல. நீங்க ஆசை ஆசையா வாங்கி கொடுத்துருக்கீங்க, அவங்க என்ன நினைச்சாங்களோ இப்படி பண்ணிட்டாங்க. ஆமா, உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கும் தானே? ஆமா விக்கி, அதுல என்ன சந்தேகம்? அதான் எங்களுக்கு நிச்சயமே நடந்துருச்சு. அப்பனா ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? அதுவும் பொதுவா பொண்ணுங்களுக்கு மோதிரம் வாங்கி கொடுத்தா சந்தோஷமா போட்டுக்க தானே செய்வாங்க. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை இப்போ அவங்க மனசு மாறி இருக்கலாமோ என்னவோ. ஆரம்பத்தில் உங்களை பிடிச்சி போய் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னவங்க இப்போ இப்படி நடந்துக்கிறாங்கன்னா வேற என்ன ரீசனா இருக்க முடியும்? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறது தான் கரெக்ட் பிரதர். ஃபோன் பண்ணி தெல்ல தெளிவா கல்யாணம் பண்ண இஷ்டமா இல்லையான்னு கேட்டுருங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் விக்கி. நான் இப்பவே பார்வதிக்கு ஃபோன் பண்றேன். பாரு,
நான் உன்னை கொஞ்சம் நேர்ல பார்த்து பேசணுமே. நேர்லயா? என்ன விஷயம்? எல்லாம் முக்கியமான விஷயம்தான். இப்பவே பார்த்து பேசிட்டா எல்லாம் நல்லதுன்னு தோணுது. இப்பவே வா. இப்போ நான் இப்பவே வேணாம், நாளைக்கு. ஓகே. சரி, ஓகே. அப்ப நாளைக்கு பார்ப்போம். நேரில் மீட் பண்ணும்போது பார்த்து பக்குவமாக பேசுங்க பிரதர். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. எதுக்கும் கவலைப்படாதீங்க. பாருங்க, எதுவாக இருந்தாலும் கிளியர் கட்டாக பேசுறது நல்லது தானே. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். வட்டா. கவனிச்சிங்களா? என்ன? சந்தியா வண்டி வாங்கிட்டோம் ஓவரா சீன் போடுறான். வண்டியை தொடக்கிறேன்னு இவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல அத்தைக்கு தெரியாது. ஆனா என்ன மட்டும் வேலைக்கு டிமிக்கி கொடுப்பியான்னு சொல்லுவாங்க. ஏய், அமைதியா இரு. புதுசா வண்டி வாங்கியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்படிதான் இருக்கும். அப்புறம் யாரும் கண்டுக்காம ஒரு ஓரமா நிக்கும். புரிஞ்சதா? தள்ளுங்க 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 தள்ளுங்க. டேய் அனி, அண்ணா எங்க? என்ன ஆதி? அண்ணா எங்கன்னு கேட்டேன். என்ன வேகம் பாரு. என்ன இவன்? அவரா கடைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஏதாச்சும் வேணுமா? ஆமா அண்ணி, பைக் சாவி நானே போய் வாங்கிக்கிறேன். ஆதி, சாவி என்கிட்ட தான் இருக்கு. டேய், இதுக்கு தான் இவ்வளவு வேகமா ஓடி வந்தியா? இவ்வளவு நாள் நீ பைக்லயா போனா? எப்பவும் போல போடா ஆதி. அதான் நல்லது. அண்ணா சும்மா இருண்ணே, நம்ம அண்ணன் பைக் தானே. அனி சாவியை கொடுங்க. இரு, உன்கிட்ட லைசென்ஸ் இருக்கா? இல்ல. சாரி ஆதி, அப்ப சாவியை தர முடியாது. ஆதி, முதல்ல லைசென்ஸ் வாங்கு, அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போ. அனி, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் பேசாதீங்க, எரிச்சலா இருக்கு. ஊர்ல இருக்க எல்லாரும் லைசென்ஸ் வாங்கிட்டு தான் ஓடிட்டு இருக்காங்களா? நியாயத்தை பேசினா உங்களுக்கு எல்லாம் எரிச்சலா தான் இருக்கும். இப்ப காலமே அப்படிதான் இருக்கு. அண்ணன் வரட்டும், நான் அவர்கிட்டயே பேசி வாங்கிக்கிறேன். உங்க அண்ணனே சொன்னாலும் நான் தர மாட்டேன். டேய், இதுக்கு தாண்டா சொன்னேன், ஓசி வண்டிக்கு அலையாத, எப்பவும் போல போடான்னு. சொல்ற பேச்ச யாரு கேக்குறா? என்ன ஆதி, உங்க அண்ணன் வாய்ஸுக்கே ஒன்னும் பவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு நீ வண்டியை கேக்குற? நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பேசுறீங்க? அவன் சின்ன பையன், லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாதுன்னு நீங்க தான் அவனுக்கு சொல்லி தரணும். இதுல உரிமை பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சு அர்ச்சனா? ஏன் நீ தேவையில்லாம பேசுற? எங்க அண்ணன் பைக்க ஓட்ட உரிமை இருக்கா இல்லையா? ஆதி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. நீ எப்ப வேணாலும் தாராளமா ஓட்டிட்டு போலாம். ஆனா உரிமையை விட உயிர் முக்கியம். இது பாரு, லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறது உனக்கும் நல்லதில்ல, ரோட்ல போற மத்தவங்களுக்கும் நல்லதில்ல. எல்லாத்தையும் தாண்டி அது சட்ட விரோதம். அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னாச்சு? என்ன பிரச்சனைங்க? பாருங்கம்மா, பைக் சாவியை கேட்டா உங்க அண்ணனே சொன்னாலும் நான் தர மாட்டேன்றாங்க. ஆமா, நீ ஏதோ சட்ட விரோதம்னு சொல்லிட்டு இருந்த. ஆதி என்னம்மா சட்ட விரோதம் பண்ணிட்டான்? அத்தை, அது வந்து நேத்து உங்க புள்ள ஒரு எக்ஸாம் எழுதி லைசென்ஸ் வாங்கினார்ல, அதே மாதிரி லைசென்ஸ் இருந்தாதான் வண்டி ஓட்ட முடியும். இல்லைன்னா வழியில போலீஸ் செக் பண்ணாங்கன்னா ஃபைன் வேற போடுவாங்க. ஆதி, உன்கிட்ட அது இல்லையா? இல்லம்மா. அப்போ இவனையும் போலீஸ் புடிச்சு காசு வாங்குவாங்கல்ல? ஆமா அத்தை, நான் சாவியை தரமாட்டேன்னு சொல்லல அத்தை. லைசென்ஸ் வாங்கிட்டு நீ சாவி எடுத்துட்டு போனதா சொன்னேன். டேய், அப்புறம் என்னடா? போ, முதல்ல இவ ஏதோ சொல்றால, அத வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் வண்டி ஓட்டினா போதும். என் புள்ள பரீட்சை எழுத போறான்னு சொன்னதும் நீ எப்படியெல்லாம் கிண்டல் பண்ண? மா, போடா போ. சரி, நான் கிளம்புறேன். அம்மா, நானும் கடை கிளம்புறேம்மா. சரிடா. வரேன் நீ. சரவணன் கிளம்பிட்டானா சந்தியா? ஆமா அத்தை, இது வந்துருவாரு. இல்ல நேரம் ஆகுதுன்னு தான். இத வந்துட்டானே. நீ சாப்பிட்டியா சரவணா? சாப்பிட்டம்மா. வண்டியில தானே போற? ஆமாம்மா. சரி, வரேம்மா. பத்திரமா போ. சரி. பாத்து.
பைக் தர முடியாதுன்னு அந்த சந்தியா ஆதி கிட்ட எவ்வளவு திமிரா சொன்னா. ஆனா அத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவள ஒண்ணுமே சொல்லாம ஆதியை திட்டிட்டு வராங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். இப்ப நம்ம கொஞ்சம் போய் ஏத்தி விடுவோம். ஆனாலும் அந்த சந்தியா ஓவரா தான் பண்றா. கொஞ்ச நேரம் பைக்க கொடுத்தாதான் என்னவா, குறைஞ்சா போயிடுவா? அந்த பிள்ளை வாய் விட்டு கேக்குறான். இவன் என்னமோ லைசென்ஸ்ல அது இல்லன்னு பெரிய ஆர்டிஓ ஆபீசர் மாதிரி ரூல்ஸ் பேசுறான். பாவம் ஆதியோட முகமே வாடி வதங்கிடுச்சு. என்னமோ ஒரு உலகத்துல இல்லாத வண்டியை வாங்கின மாதிரி ஓவரா சீன போடுறான். புது வண்டியை பார்த்தா ஆம்பளை பசங்களுக்கு ஓட்டணும்னு ஆசை வரதான் செய்யும். அதுவும் ஆதி பைக்க நல்லாவே ஓட்டுமா. அது சந்தியாவுக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிறகு என்ன, குடுத்தா ஆசைக்கு 10 நிமிஷம் ஓட்டிட்டு குடுக்க போறான். அதை எடுத்துட்டு வெளியூருக்கு எங்கேயாவது போறானா என்ன? படிச்ச திமிர காட்டுறதுக்காக எல்லா இடத்துலயும் ரூல்ஸ் பேசிட்டு சுத்திட்டு இருக்கான். குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குதே. அப்படியா அர்ச்சனா? உனக்கு எல்லாமே தெரியுமா அர்ச்சனா? அத்தை உனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டேன். தேவையே இல்லாம இப்ப எதுக்கு நீ சந்தியாவை பத்தி என்கிட்ட வந்து பேசுற? நீ இப்படி பேசினதும் ஆமா அவ செஞ்சதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நான் சந்தியாவை கூப்பிட்டு நிக்க வச்சு சண்டை போடுவேன்னு எதிர்பார்க்கறியா? ஐயோ அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை. பின்ன எப்படி அர்ச்சனா? எப்ப பார்த்தாலும் அவளை இப்படி போட்டு கொடுக்கறதே உன் வேலையா என்ன? இந்த விஷயம் நடக்கும்போது நாங்க இருந்தோம் தானே? நீ என்னமோ எனக்கு தெரியாத விஷயத்த வந்து சொல்ற மாதிரி சொல்ற. இல்ல அத்தை, எனக்கு மனசுல தோணுனதான் நான் சொன்னேன். தோன்றத சொன்ன தோணாதத சொன்னேன்னு இந்த சிண்டு முடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. முதல்ல இடத்த காலி பண்ணு போ. முருங்கைக்காவை வெட்ட வேணாமா அத்தை? ஒண்ணும் வேணாம் போ. முருங்கைக்காயை வெட்டியிருக்கா பாரு எந்த லட்சணத்துல. உருப்படியா ஒரு வேலை கூட செய்ய தெரியல. சந்தியா ஒரு நிமிஷம். அத்தை, இந்த வீட்ல 1000 சண்டை வந்தாலும் அண்ணன் தம்பிங்க 3 பேரும் இன்னைய தேதி வரைக்கும் ஒத்துமையா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ அதை கெடுத்து விட்டு அவங்கள பிரிச்சிடாத. நான் என்னத்த பண்ண? ஆதி பைக் கேட்டான்ல, சந்தோஷமா கொடுத்து ஓட்ட சொல்லிருக்கணுமா வேண்டாமா? ஒரு 10 நிமிஷம் ஆசையா ஓட்டிட்டு திருப்பி கொடுக்க போறான். அதை விட்டுட்டு அவங்கிட்ட போய் விதிமுறைகள் பேசிட்டு இருக்க. இல்லத்த, அவன்கிட்ட லைசென்ஸ் இல்ல. நீ என்ன பெரிய போக்குவரத்து அதிகாரியா? இது குடும்பம், அத முதல்ல புரிஞ்சுக்கோ. தொட்டதுக்கெல்லாம் விதிமுறைகள் பேசிட்டு இருக்காத. திரும்பவும் நான் சொல்றேன், அண்ணன் தம்பிகளை பிரிச்சிடாத. உனக்கு புண்ணியமா போகும். என்ன என்ன எப்படி காஞ்சிட்டு இருக்கு? அண்ணே அண்ணே, என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? இங்க என்ன காஞ்சிட்டு இருக்குனே? இருடா அடுப்பை குறைச்சு வச்சு தான் வந்திருக்கேன். அப்படி என்னடா பண்ணிட்டு இருந்த? ஓஹோ, அண்ணி வாங்கி கொடுத்த கிளவுஸா? சூப்பர்ண்ணே. இதுதான் நீங்க இவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருந்தீங்களா? ஆமாடா, அதுக்குள்ள பொறுமை இல்லாம அண்ணன் அண்ணா, நீங்க கிளவுஸ கரெக்டா போட்டிருக்கீங்கண்ணே. டேய், சொல்லி கொடுத்தது யாரு? சந்தியா அண்ணி. அவங்களே தான். ஐயோ அண்ணே, அத சொல்லல, நிஜமாவே சந்தியா அண்ணி. அங்க பாருங்க. அண்ணி இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் இப்ப சொன்னதை பத்தி சொல்லிராத. என்ன என்னடா, என்ன பத்தி ஏதோ சொல்ற மாதிரி தெரியுது. ஆமா அண்ணி, இங்க பாருங்க. ஓ, கிளவுஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சூப்பருங்க. ஏங்க வசதியா இருக்கா? சரியா இருக்கீங்க. அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பழகிருச்சு. போக போக இன்னும் பழகிடும் பாருங்க. அண்ணன் கையில எனக்கு காயமே படல அண்ணி. அதை ஏன்டா நீ இவ்ளோ சோகமா சொல்ற? அது அண்ணன் கையில சூடு பட்டுருமா, உடனே நான் என்ன போட்டு விட்டுருவேனா? அண்ணன் எனக்கு 2 லட்டு கொடுப்பாரு. இனிமே அது கிடைக்காதே, அதான். ஆடா பாவி, உனக்கு லட்டு சாப்பிட நான் என் கையை சுட்டுக்கணுமா? உன்னை இன்னைக்கு ஏங்க அவனை புடிச்சு என் சார்புல ரெண்டு கொட்டு அவனை இங்க கூட்டிட்டு வந்து உனக்கு இங்க வாடா வாடா வாடா. நில்றா. டேய் நில்றா. அப்படியே போட்டேன்னு வெச்சுக்கோ.
நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் வேற ஒண்ணு சொல்லட்டா? ஆ? என்னப்பா? என்னடா அது? அண்ணி உங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதுக்கு பதிலா நீங்க அண்ணிய புது பைக்ல வச்சு ஒரு ரவுண்ட் அடிங்க. அதெல்லாம் வேண்டாம். கடையில எவ்வளவு வேலை இருக்கு. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கறேன். நீங்க அப்படியே ரவுண்ட் போயிட்டு வாங்க நீ. டேய், உனக்கு 2 லட்டு கன்ஃபார்ம்டா. என்னங்க போலாமா? ஏங்க என்னங்க அவன் சொல்றான்னு நீங்களும் ஒரு ரவுண்ட் தானுங்க. வாங்க. பாவம் நாம பைக்ல போறத பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஓ ஓஹோ அவன் ஆசைப்படுறானா? ஆமாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க. டேய், ஆமான்னு சொல்றான். ஆமா ஆமா, நான் தான் நீ ஆசைப்படுறேன். சரியான புழுகு முட்டைங்க. அண்ணன் தம்பி சரியான புழுகு முட்டைங்க. சரி வாங்க போலாம். டேய் சக்கரை, போய் சாவி எடுத்துட்டு வா. எனது அன்பு தோழியும் நீயே, எனது உயிர் காதலி நீயே, அன்பின் வடிவான என் அழகே, தாயின் அன்பை நான் உணர்ந்தேன், கடவுளின் பரமடி